என்னங்க புஷ்பா 2 இப்படி வசூல் பண்ணிகிட்டு இருக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில். ஆந்திரா தெலுங்கானால எவ்வளோ பெரிய வசூல் தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ வசூல், அப்புறம் முக்கியமாக ஓவர்சீஸில் எவ்வளோ வசூல் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்புறம் மகாராஜா சைனாவில் நேற்று எவ்வளோ கலெக்ஷன், இது வரையும் டோட்டலாக சைனாவில் எவ்வளோ கலெக்ஷன், வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அமரன் படத்தோட நேற்று கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் லக்கி பாஸ்கர் இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட நல்ல வசூல் வந்துக்கிட்டு இருக்குது. இது வரையும் டோட்டலாக ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் வந்திருக்கு முதற்கொண்டு நம்ம பார்ப்போம். ஸோ இன்னும் சில படங்களோட வசூலையும் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, இருவர் தான். இருவரில் வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் வந்து மோகன்லாலோட கையை பிடிச்சி அந்த மக்கள்கிட்ட இப்படி இது பண்ணுவார். அதுதான் சீனாக வச்சுருந்தோம். சரியான சீன் ஆக்சுவலாக. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், மிஸ்டர் மணிவண்ணன், ராம்குமார், ரஃபி, கண்ணன் மாஸ். இதில் முகமது ஆதில் அப்புறம் வந்து இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து எல்லா ஃப்ரேமுக்குமே அதுவும் ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. நானே எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி எனக்கே தெரியாது, அது வீடியோவை பார்த்தா தான் எனக்கே தெரியும். ஓகே, இதில் இப்படி ஒரு ஃப்ரேம் இருக்குது, எடுத்து வச்சா கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போன்னா உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். மோனா 2 இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன். இந்தியாவில் வந்து இந்த படம் வந்து 1,43,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் டோட்டலாக இந்தியாவில் 15,35,00,000, வேர்ல்டு வைடு $389 மில்லியன். கிட்டத்தட்ட 3,300 கோடி கிட்டே இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. நாளே நாளில் இத்தனைக்கும் யூஎஸ்ஏல போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே இந்த வாரம் வந்து பெரிய கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஜீப்ரா இந்த படத்தோட 11வது நாள் வசூல். ஆந்திரா தெலுங்கானாவில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 31 லட்சம். ஸோ டோட்டலாக 7,51,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 8,46,00,000. ஸோ லக்கி பாஸ்கர் படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆந்திரா தெலுங்கானாவில் 38,95,00,000, தமிழ்நாட்டில் 17,85,00,000, கர்நாடகாவில் 7,88,00,000, கேரளாவில் 21,38,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,14,00,000, ஓவர்சீஸில் 28,15,00,000. வேர்ல்டு வைடு இந்த படம் 115,35,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 55 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 32 கோடி, ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 63 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 190% கிட்டே வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. எந்த அளவுக்குன்னா 30 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பெரிய விஷயம், சரியான பிளாக் பஸ்டர். அதுவும் ரீசெண்டாக இந்த படத்தை இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஆஹா, எப்படி இருக்குங்க, என்ன ஸ்க்ரீன் பிளே. இத்தனைக்கும் ஒரு ஃபைட்டு கிடையாது, கன் எடுத்து டப்புன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சீனும் அப்படியே அப்படியே அந்த எட்ஜு நுனியில் உட்காந்து நம்ம பார்க்குற மாதிரி அவ்வளோ எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. உண்மையிலே வேறு லெவல். வெங்கட் அட்லூரிக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்ததுக்கு. அது தேட்டருக்கெல்லாம் பெரிய ஹிட்டு, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு. கிட்டத்தட்ட 7 நாடுகளில் வந்து இந்த படம் வந்து நம்பர் 1 இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். எனக்கு தெரிஞ்சு மகாராஜா குளோபலி டாப் 10 இருந்ததுல, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் குளோபலி ஒரு வேறு லெவலில் ஹிட் ஆகுறது. ஓடிடியில் வழக்கமாக தேட்டரில் பார்த்து 100 கோடி வசூல் பண்ண படங்கள்லாம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அது இதுன்னு குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை இன்னும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நான் இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்லாம், நானே கிட்டத்தட்ட அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் சரியான படம். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. தமிழ் ஆடியோவில் தமிழ் டப்பிங் ஃபீலே வராது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பைரதி ரணகள் அந்த படத்தோட டே 18, கர்நாடகாவில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 48 லட்சம், கர்நாடகாவில் 19,71,00,000, வேர்ல்டு வைடு 23,33,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். சூக்ஷம தர்ஷினி இந்த படம் தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 11, கேரளாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 1,60,00,000. ஸோ டோட்டலாக 23,97,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 42,52,00,000. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி கிட்ட வந்து ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆகிருக்கு. அதையும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். பெரிய ஹிட்டுங்க. சிங்கம் அகைன் அந்த படத்தோட டே 32 இந்தியாவில் வந்து 40 லட்சம், வேர்ல்டு வைடு 44 லட்சம். ஸோ டோட்டலாக 295,63,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 370,91,00,000.
புல்புலையா 3 டே 32 இந்தியாவில் வந்து 70 லட்சம், வேர்ல்டு வைடு 75 லட்சம். ஸோ டோட்டலாக 307 கோடியே 84 லட்சமும், வேர்ல்டு வைடு 391 கோடியே 4 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சபர்மதி ரிப்போர்ட் இந்த படத்தோட டே 18 இந்தியாவில் வந்து 74 லட்சம், வேர்ல்டு வைடு 80 லட்சம். ஸோ டோட்டலாக 33 கோடியே 23 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 36 கோடியே 16 லட்சம். சொர்க்கவாசல் ஸோ இந்த படத்தோட டே 4 தமிழ்நாட்டில் 81 லட்சம், வேர்ல்டு வைடு 95 லட்சம். 4 கோடியே 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 27 லட்சம். ஒரு நல்ல வசூல் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது தொடர்ந்து போகணும். புஷ்பா 2 வந்ததுக்கப்புறம் கூட இந்த படம் தேட்டரில் ஓடிச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். அப்புறம் அமரன் படத்தோட டே 33 தமிழ்நாட்டில் 42 லட்சம், வேர்ல்டு வைடு 58 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 158 கோடியே 91 லட்சமும், வேர்ல்டு வைடு 339 கோடியே 34 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 33 நாளில். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வெற்றி படங்கள், முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அமரன், மகாராஜா, ராயன், அரண்மனை 4 சின்ன படங்களே பார்த்திங்க அப்படின்னா 10 கோடிக்கும் 6 கோடிக்கு 7 கோடிக்கும் கம்மியான பட்ஜெட் திரைப்படங்களே, வாழை, அப்புறம் லப்பர் பந்தி இந்த மாதிரி படங்கள்லாம் பெரிய வசூல் எடுத்தது. பெரிய அளவில் அப்படியே கிட்டத்தட்ட அந்த எட்ஜில் வந்து ஒரு மாதிரி தப்பிச்சுது அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷனாக இருந்தாலுமே, பிளாக்காக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், வடக்குப்பட்டு ராமசாமியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன படங்கள் கூட இந்த வருஷம் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. அப்படி இந்த வருஷம் நான் நினைக்கிறேன், இப்போ கூட பாருங்களேன், ரீசெண்டாக சொர்க்கவாசல் அது கலெக்ஷன் எடுக்குதோ இல்லையோ, ஆனால் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போது அந்த மாதிரி இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான படம், ஒரு ரொம்ப நாளாக எதிர்பார்ப்பில் இருக்க படம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட கடைசி படம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், விடுதலை 2. ஸோ வேறு ஏதாவது படம் வரும், அது சின்ன படங்களாக இருக்கும். இப்போதைக்கு பெரிய அளவில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படமாங்கிறது நான் சொல்லும்போது விடுதலை 2 சொல்கிறேன். ஸோ இந்த படம் மகாராஜாவை தொடர்ந்து அதே மாதிரியே சைனாவில் அது பக்கம் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்குது, ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சூட்டாக விஜய் சேதுபதி அவர்களோட இன்னொரு தரமான படமாக இருக்கும்னு நம்ம நம்பலாம். அதே மாதிரியே எல்லா படமுமே வந்து வசூலியும் வாரி போச்சு, அதே நேரத்தில் மக்கள்கிட்டையும் அந்த கொண்டாட்ட மனநிலையை ஏற்படுத்துகிற, அதாவது ஒரு படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா, இப்போ அமரனை கொண்டாடினாங்க, மகாராஜாவை கொண்டாடினாங்க, அந்த மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு படமாகவும் அமையணும், அதே நேரத்தில் வசூலையும் வாரி குவிக்கணும். அப்படி அமையுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம புஷ்பா 2 அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 2 கோடியே 24 லட்சம் வந்து புக் ஆகிருக்கு. இப்போ நான் சொல்லும்போது இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். நான் சொல்கிற இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5:15 மணி 5:15. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 26 கோடியே 65 லட்சம். இதில் ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு ப்ரீமியர் வேறு போடுறாங்க நாளைக்கு நைட்டு. அதில் பார்த்திங்க அப்படின்னா அது மட்டுமே ஒரு 2.25 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. உண்மையிலே பெரிய விஷயம். ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே இந்த படம் 27 கோடி கிட்ட புக் ஆகிருக்குங்க. கர்நாடகாவில் 7 கோடியே 77 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் 32 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 91 கோடியே 26 லட்சம். இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் டே 1க்கு இப்போவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஸோ அப்போ எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த ப்ரீசேல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் 100-120 கோடியை தாண்டி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே பெரிய விஷயம்தான். இந்த படம் டே 1 250 கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அட்வான்ஸ் புக்கிங் தரமான சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. அப்புறம் மகாராஜா டே 4 சைனா கலெக்ஷன். சைனாவில் வந்து 2.35 சைனீஸ் கரன்சி, இது வந்து நம்ம ஊர் காசுக்கு 2 கோடியே 73 லட்சம். டோட்டலாக 26.3 மில்லியன் சைனீஸ் கரன்சி, சைனீஸ் யுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கரன்சி பேர், 30 கோடியே 69 லட்சம். ஸோ டோட்டலாக இங்கே கலெக்ட் பண்ணிச்சுல இதுக்கு முன்னாடி ரிலீஸ் டைமில் அதையும் சேர்த்தா 138 கோடியே 61 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இதுவரையும் டோட்டலாக. ஸோ லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.